வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: உலகின் மிகப்பெரிய அளவிலான கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளோடு அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 30 நாள் தற்காலிக மிகை ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் செயல்பட மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய அளவிலான கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் நாட்டில் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய அளவையியல் 2020-21 மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய தடுப்பூசிகள் இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படும் என்று கூறினார். தடுப்பு மருந்தின் தரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர், உலக நாடுகள் நமது தடுப்பு மருந்தை ஏற்றுக்கொள்வது என்பதைவிட சர்வதேச நாடுகள் இதனை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்களை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். விஞ்ஞானிகள் தர படைப்பு தொடரை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த தர படைப்புகள் விஞ்ஞானத்தின் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க உதவும் என்றும், புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் என்றும், புதிய தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய அணு வழியிலான கால அளவீட்டு முறை மற்றும் இந்திய தர சரிபார்ப்பு தகவல் தொகுப்புகள் ஆகியவற்றையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். கொச்சி மங்களூர் இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நாளை காலை 11 மணிக்கு தொடங்கவிருக்கும் இந்த நிகழ்வு ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பு என்பதை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட முக்கிய செயல்பாடாகும். 450 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த எரிவாயு குழாய் திட்டம் இந்திய எரிவாயு ஆணையத்தால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாய் வழி பாதை நாள் ஒன்றுக்கு 12 மில்லியன் மெட்ரிக் கனமீட்டர் எரிவாயுவை கொண்டு செல்லும் திறன் கொண்டதாகும். 100 இடங்களுக்கும் அதிகமாக நீர்நிலைகளை கடந்து செல்வதால் இந்த குழாய் வழி பாதை அமைப்பு பொறியியல் துறையில் சவால் மிக்கதாக கருதப்படுகிறது. தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் எரிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழாய் வழி பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுகளுக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும். இத்தகைய குழாய் வழி எரிவாயு திட்டம் காற்று மாசுவினை குறைக்க உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு ஒப்புதல் கிடைத்ததற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது இந்திய அறிவியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்றும், இந்தியாவின் சுயசார்பு திட்டத்திற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தடுப்பூசிகள் இந்திய மக்களுக்கு மட்டுமின்றி மனிதகுலம் முழுமைக்கும் பயன் தரும் என்று திரு வெங்கையா நாயுடு கூறினார். புதிய வேளாண் சட்டம் தொடர்பாக தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்றிலிருந்து நிவாரணம் பெற தடுப்பூசி திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சென்னை தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலக சுகாதார அமைப்பின் இலக்குகளுக்கு ஏற்ப நோயாளிகள் மருத்துவர்கள் விகிதம் இந்தியாவில் மேம்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் 14 மாவட்ட மருத்துவமனைகள் புதிய மருத்துவக் கல்லூரிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இங்கிலாந்திலிருந்து தாயகம் திரும்பிய மேலும் 38 நபர்களுக்கு உருமாறிய கோவிட்-19 தொற்று இருப்பதாக இன்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இவர்களோடு பயணித்தவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பயணம் இருநாட்டு நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி 30 நாட்கள் தற்காலிக மிகை ஊதியம் வழங்க மாநில அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது. இதேபோன்று சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் ஒட்டுமொத்த பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்த 2500 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நியாய விலைக் கடைகளில் இன்று தொடங்கியது. பல்வேறு இடங்களில் மாநில அமைச்சர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் 2 கட்டமாக தேர்தல் நடத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு எந்தவித பரிந்துரையும் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார். கோவிட் பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக தமிழகத்தில் கூடுதலாக 30,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலை விட 1,00,000க்கும் கூடுதலான அரசு பணியாளர்கள் வரும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் திட்டமிட்டபடி வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ கூறினார். பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தொடங்கி இந்த வார இறுதி வரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் என்றார். திரைத்துறையினரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இனாம் மணியாட்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் உள்ளிட்ட திரைப்படத் துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த தளர்வு அனுமதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அரசாணையில் கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்கனவே 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திரைப்பட காட்சிகளின்போது கோவிட்-19 நோய் தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு பங்கஜ் மிட்டல் இன்று பதவியேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கீதா மிட்டல், நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். கோவிட் தடுப்பு விதிகள் காரணமாக தனிமனித இடைவெளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள், நீதிபதிகள், அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பேசிய தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, கொல்கத்தாவில் இருந்து திருவள்ளுவர் பூமியான தமிழகத்திற்கு வந்திருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். வழக்கறிஞர்களின் ஒத்துழைப்பு இன்றி சிறந்த நீதி பரிபாலனம் சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். பெங்களூரு நகரத்தின் மின் விநியோகத்தை மேம்படுத்துவதற்காகவும் தரமான மின்சாரம் வழங்குவதற்காகவும் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் $100 மில்லியன் கடன் பெறும் ஒப்பந்தத்தில் இந்தியா இன்று கையெழுத்திட்டது. இந்த திட்டத்தின்படி நகரத்தில் உள்ள அனைத்து உயரழுத்த மின்கம்பிகளும் புதைவட மின்கம்பிகளாக மாற்றப்படும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய அளவிலான கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளோடு அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இலங்கை செல்கிறார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 30 நாள் தற்காலிக மிகை ஊதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் செயல்பட மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.